மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து தலைமறைவாக இருக்கார். காவேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எவ்வளோ தான் விசாரித்தாலும் காவேரி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் விஜயை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. விஜய் வந்து வாடகைக்கு இருந்த வீட்டை வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் காவேரியோட ஃபேமிலியை வந்து ஒரு மிரட்டிட்டு போலீஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி அனுப்பி கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்க்க சொல்கிறாரு. காவேரியும் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் ஒர்க்லாம் பார்க்குறாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி தான் வந்து விஜய் இந்த விஷயத்தில் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ராகினி வந்து கால் பண்ணுவாங்க. காவேரியை வெறுப்பேற்றுங்கிற பேரில் தான் அப்பா தான் வெண்ணிலாவை வந்து தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து காவேரி கிட்ட பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. காவேரி என்ன வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நினச்சியா? நீ அப்படி தான் நினச்சிட்டு இருப்ப, ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து ராகினி வளரிடுவாங்க. அப்போது வெண்ணிலா பண்ணது சூசைட் இல்லைன்னா யார் வந்து வெண்ணிலாவை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம விஜயை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகினி கிட்டேயும் முழுசாக உண்மையை வாங்க முடியாதனால காவேரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த உண்மையை வந்து ராகினி கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும், ஏதாவது ஒரு பிளான் போடணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து பிளான் போடுறாங்க. ஏற்கனவே வந்து வெண்ணிலா விஷயத்துல விஜய ஜெயிலேருந்து எடுத்த மாதிரியே இந்த விஷயத்துலயும் வந்தீங்கன்னா காவேரி தான் வந்து விஜயை வந்து காப்பாற்ற போறாங்க. இதுக்கப்புறம் காப்பாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு வந்து பசுபதியோட சுயரூபம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேச போறாங்க. வெண்ணிலாவை திரும்ப உயிரோட வந்து காவேரியும் விஜயும் சேர்த்து வைப்பாங்க. இதுதான் இனி வரப்போற எபிசோட்ல நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.